நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தூத்துக்குடி கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அவதூறான வார்த்தைகளை பேசி பொய் வழக்கு போடுவேன் என்று மிரட்டியுள்ளார்கள். அதனால் வடக்கு திட்டங்குளம் மரகதவள்ளி கார்த்திகேயன் தற்கொலை முயற்சியினால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளனர். இதனால் கணவன் குழந்தைகள் நடுத்தெருவுக்கு வந்து பிச்சை எடுக்கும் அளவுக்கு வந்ததால் வாழ்வாதாரம் இழந்து அரசு கொடுத்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஸ்கூல் டிசி அனைத்தையும் திருப்பி கொடுத்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் செய்து கொண்டிருக்கும் இந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்குமா, நியாயம் வேண்டும் என்று குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் கல்லூரிக்கு செல்லாமல் தொடர் போராட்டத்தில் குடும்பத்துடன் இறங்கியுள்ளனர். இந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்குமா என்பது பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது. கோவை போக்குவரத்து போலீசார் மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு போலீசும் போக்குவரத்து விதியை மக்கள் மீறினால் அபராதம் விதிக்க முடியும் என கோவை போலீஸ் கமிஷனர் உத்தரவு. கோவை மாநகரில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் அபராதம் விதிக்கும் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன. கோவை சாய்பாபா கோவில் கேட் 2 அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடியில் ஒருவித கெமிக்கல் பொடியை தூவிய நொடியில் கார் கண்ணாடி சத்தமில்லாமல் உடைகிறது. உடனே உள்ளே உள்ள பேக்கை திருடி செல்கிறான். காரில் விலை உயர்ந்த பொருட்களை வைத்துவிட்டு செல்லாதீர்கள். கோவை உக்கடம் லாரிப்பேட்டையை வெள்ளலூர் பகுதிக்கு மாற்றம் செய்து நகரத்திற்குள் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதிய திட்டம். கோவை வனக்கோட்டம் பெரியநாயக்கன் பாளையம் அடுத்த தெற்கு பாளையத்தில் வடமாநில இளைஞர்கள் தங்கியிருந்த வீட்டிற்குள் நுழைய முயன்ற ஒற்றை யானை நேற்று இரவு இளைஞர்கள் சமையல் செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த யானை சமையல் பொருட்களை சாப்பிட்டது. டெல்லி வாகன கண்காட்சியில் இந்தியாவில் முதல் மின்சார ஏர் டாக்ஸி காட்சிப்படுத்தப்பட்டது. சர்லா ஏவியேஷன் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் சுன்யா என்ற ஏர் டாக்ஸியை காட்சிப்படுத்தியது. போக்குவரத்து நெரிசல் உள்ள நகரங்களில் வாடகை விமானமாகவும் இலவச ஆம்புலன்ஸாக சேவைக்கு பயன்படும் என்று இந்த நிறுவனம் கூறுகிறது. இதில் பைலட் உட்பட 7 பேர் பயணிக்கலாம். 1800 அடி உயரத்திலும் 680 கிலோ எடையுடன் பறக்கும் திறன் உடையது. 2028ற்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்கின்றனர். ஒடிசா கட்டாக்கில் 1897இல் பிறந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய ராணுவ படையை உருவாக்கி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர். சுதந்திர போராட்ட வீரர். ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட நாட்டுக்காக 11 முறை சிறை சென்றார். இவரது வாழ்வில் 20 ஆண்டுகள் சிறையிலேயே கழிந்தது. இவரது 128வது பிறந்த தினம் இன்று ஜனவரி 23. இன்று மத்திய அரசு சார்பில் பராக்கிரம தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நரிக்குறவர் இன மக்களுக்கான குடியிருப்பு வீடுகள் கட்டுமான பணி. மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கையில், தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் குடிசைகள் இல்லா நிலையினை உருவாக்கிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலும் குடிசை வீடுகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களும் கான்கிரீட் வீடு கட்டி பயனடைந்திட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் குடிசை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர உத்தரவிட்டுள்ளார்கள். ஆய்வின் போது மூக்கையூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சண்முகம், மூக்கையூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு லூயிஸ், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுபாஷ் உள்பட பலர் உடனிருந்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947878915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.